இந்தியர்களுக்கான நரேந்திர மோடியின் ஆலோசனைகள் கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதையே உணர்த்துகின்றன. இந்திய மக்களுக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் 7 அம்ச செயல் திட்டம் மேற்காசிய நெருக்கடியின் தாக்கம் எவ்வளவு தீவிரமானது என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. இதன் தாக்கங்களை தாண்டி திரு மோடி விடுத்திருக்கும் செய்தி 2 முக்கிய காரணங்களுக்காக பிரச்சனைக்குரியதாக உள்ளது. இந்த செய்தி வெளியிடப்பட்ட நேரமும் உள்ளடக்கமும் தான் அந்த காரணங்கள். மக்களை வீட்டிலிருந்தே வேலை செய்யவும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் வலியுறுத்துவது அவரது செய்தியின் முக்கிய பகுதியாகும். இதற்கு முன்மாதிரியாக திகழ்வதே ஒரு பயனுள்ள அணுகுமுறையாக இருந்திருக்கும். சமீபத்திய தேர்தல்களுக்காக அவரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் நாடு முழுவதும் பறந்து சென்று ரோட் ஷோக்களை நடத்தி முடித்து சில நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்துள்ளது. அவரது தேர்தல் பிரச்சார உரைகள் எதிலும் இந்த பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடப்படவில்லை. கவலைப்பட ஒன்றுமில்லை என்று அவரது அரசு அதிகாரிகள் தினசரி உறுதிமொழிகளை அளித்து வந்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது என்பது இப்போது தெளிவாகி இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாததற்காக அமைச்சர்கள் பிரதமரை பாராட்டி வந்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சாமானிய மனிதனுக்கு கூடுதல் சுமையை ஏற்றாத முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனால் நுகர்வை குறைக்க வேண்டிய அவசியத்தை மக்களுக்கு புரிய வைக்க அரசு தவறிவிட்டது. விலையை அதிகரிக்க வேண்டாம் என்ற வியூக ரீதியான முடிவை தேர்தலுக்கு முன்னதாக மேற்கொண்ட அரசாங்கம் இப்போது அதனை நீர்த்து போகச் செய்ய முயல்கிறது. எரிபொருள் விலை உயர்வு ஒருவேளை விரைவில் வரக்கூடும். இந்திய தொழிலக கூட்டமைப்பு இந்திய நிறுவனங்களுக்கு விடுத்த இதே போன்ற ஒரு அழைப்போடு பிரதமரின் உரையும் ஒத்துப்போகிறது. இத்தகைய ஒருங்கிணைந்த தகவல் பரிமாற்றங்கள் நிலைமை மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. பிரதமரின் சில ஆலோசனைகள் அவை தீர்க்க முயலும் பிரச்சனைகளை விட மிகவும் தீவிரமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் சில ஆலோசனைகள் அவர் எதிர்பார்ப்பதைப் போல பயனுள்ளதாக இருக்காது. எல்னினோ விளைவு ஏற்கனவே விளைச்சலை பாதிக்க தயாராக இருக்கும் நிலையில் பிரதமர் வலியுறுத்தியபடி விவசாயிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை நிறுத்தினால் பயிர் உற்பத்தியில் உடனடி பாதிப்பு ஏற்படக்கூடும். மேற்காசிய நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சேதத்தை தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வரும் பொருளாதாரம் தொடர்பான புள்ளி விவரங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த யோசனை நிலைமையை மேலும் மோசமாக்கக்கூடும். வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கும் யோசனை அந்நிய செலாவணியை சேமிக்கும். ஆனால் 2026ஆம் ஆண்டின் பிப்ரவரி வரையிலான இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகள் 2025-26ஆம் ஆண்டில் இந்தியர்களின் வெளிநாட்டு பயண செலவுகள் ஏற்கனவே 3% அளவுக்கு குறைந்துள்ளதை காட்டுகின்றன. ஈரான் போர் வெடித்த மார்ச் மாதத்தில் இது இன்னும் கூர்மையான சரிவை சந்தித்திருக்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் சார்ந்த முதலீட்டாளர்கள் வெளியேறுவதாலும் வீழ்ச்சியடைந்து வரும் ரூபாயை தாங்கி பிடிக்க ரிசர்வ் வங்கி மதிப்புமிக்க டாலர்களை பயன்படுத்துவதாலும் தான் ரூபாய் மீதும் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பின் மீதும் உண்மையான அழுத்தம் ஏற்படுகிறது. இந்தியர்களை உள்ளூர் பொருட்களை வாங்குமாறு வலியுறுத்துவது நுகர்வை குறைக்கச் சொல்வதற்கு சமமான மற்றொரு வழியாகும். ஏனெனில் முழுமையான உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. தங்கம் வாங்குவதை குறைக்கச் சொல்வதும் பயனற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இவை அனைத்தும் வரும் மாதங்களில் பொருளாதாரம் ஒரு கடினமான காலத்தை எதிர்நோக்கப் போகிறது என்பதையே சுட்டிக்காட்டுகின்றன. தேர்தல்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதமர் இந்த எச்சரிக்கையை மிக முன்னதாகவே விடுத்திருக்க வேண்டும்.